சாதனை நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் அவங்களுடைய ரோட்ஸ்டர் அப்படிங்கிற மின்சார பைக்கை இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ரோட்ஸ்டர் எக்ஸ் மற்றும் ரோட்ஸ்டர் ப்ரோ அப்படின்னு 3 விதமான வேரியன்ட்ஸில் இந்த வாகனம் கிடைக்குது. ரோட்ஸ்டர்லேயே சப் வேரியன்ட்ஸும் இருக்குது. 3.5 kWh, 4.5 kWh மற்றும் 6 kWh அப்படின்ட்டு. ரோட்ஸ்டர் எக்ஸில் 2.5 kWh, 3.5 kWh மற்றும் 4.5 kWh அப்படின்னு 3 சப் வேரியன்ட்ஸ் இருக்குது. ரோட்ஸ்டர் ப்ரோவில் 8 kWh மற்றும் 16 kWh அப்படின்னு 2 சப் வேரியன்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இணையதளத்தில் பார்த்தோம் அப்படின்னா 16 kWh வேரியண்ட்டுக்கான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, நம்ம மொத்தமாக 7 சப் வேரியன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரோட்ஸ்டரில் 3 வேரியண்ட், ரோட்ஸ்டர் எக்ஸில் 3 வேரியண்ட் மற்றும் ரோட்ஸ்டர் ப்ரோவில் 1 வேரியண்ட். இந்த வாகனங்களோட பேரெல்லாம் நான் திரும்ப குறிப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் R1, R2, R3 அப்படிங்கிற ரோட்ஸ்டர் வேரியண்ட்டையும், X1, X2, X3 அப்படிங்கிற ரோட்ஸ்டர் எக்ஸ் வேரியண்ட்டையும், ப்ரோ அப்படிங்கிறத ரோட்ஸ்டர் ப்ரோ வேரியண்ட்டையும் நான் குறிப்பிடுறேன். அதிக வேகம் பார்த்தோம் அப்படின்னா R1க்கு 116 km/h, R2 மற்றும் R3 126 km/h, X1க்கு 105 km/h, X2 117 km/h, X3 124 km/h மற்றும் ப்ரோக்கு 194 km/h. அடுத்ததாக நம்ம சர்டிஃபைட் ரேஞ்ச் பார்க்க போகிறோம். சர்டிஃபைட் ரேஞ்சுக்கும் ப்ராக்டிக்கல் ரேஞ்சுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். ப்ராக்டிக்கல் ரேஞ்ச் சர்டிஃபைட் ரேஞ்சை விட குறைவாக தான் இருக்கும். R1 151 km, R2 190 km, R3 248 km, X1 117 km, X2 159 km, X3 200 km, ப்ரோ 579 km. பீக் பவர் R1, R2, R3க்கு 13 kW, X1, X2, X3க்கு 11 kW, ப்ரோ வேரியண்ட்டுக்கு 52 kW. பேட்டரி பேக் வேரியன்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி R1க்கு 3.5 kWh, R2க்கு 4.5 kWh, R3க்கு 6 kWh, X1க்கு 2.5 kWh, X2க்கு 3.5 kWh, X3க்கு 4.5 kWh மற்றும் ப்ரோக்கு 16 kWh. சார்ஜிங் நேரம் பார்த்துடலாம். இது வந்து முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கான நேரம். ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் முழுமையாக சார்ஜ் பண்ணுறதுக்கான நேரம் தான். ஆனால் 2.2 kW சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணுற நேரம். R1 4.6 மணி நேரம், R2 6 மணி நேரம், R3 8 மணி நேரம், X1 3.3 மணி நேரம், X2 4.6 மணி நேரம், X3 6 மணி நேரம், ப்ரோ 7.5 மணி நேரம். ஹில் ஹோல்டு ப்ராக்சிமிட்டி லாக் அன்லாக் பார்த்தீங்க அப்படின்னா R1, R2, R3 மற்றும் ப்ரோ வேரியண்ட்டுக்கு இருக்கும். X1, X2, X3 வேரியண்ட்ஸ்க்கு இருக்காது. அதே மாதிரி R1, R2, R3 மற்றும் ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் ஹைப்பர் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட், நார்மல் மோட் மற்றும் ஈகோ மோட்ஸ் அப்படின்னு 4 விதமான மோட்ஸ் இருக்கும். ஆனால் X1, X2, X3யில் ஹைப்பர் மோட் இருக்காது. எல்லா வேரியண்ட்ஸ்லேயுமே TPMS இருக்கும். மேப் நேவிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா R1, R2, R3 மற்றும் ப்ரோ வேரியண்ட்டில் மட்டும் இருக்கும். X1, X2, X3 வேரியண்ட்டில் இருக்காது. ஸ்பீடோமீட்டர் கன்சோல் பார்த்தோம் அப்படின்னா R1, R2, R3யில் 6.8 இன்ச் அளவுள்ள TFT டிஸ்பிளேவாக கொடுத்துருக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்குறாங்க. X1, X2, X3யில் பார்த்தோம் அப்படின்னா 4.3 இன்ச் அளவுள்ள LCD டிஸ்பிளேவாக கொடுத்துருக்குறாங்க. டச் ஸ்க்ரீனாக இருக்காது. ப்ரோ வேரியண்ட்டில் 10 இன்ச் அளவுள்ள TFT டிஸ்பிளேவாக கொடுத்துருக்குறாங்க. டச் ஸ்க்ரீனாக இருக்கும். R1, R2, R3 மற்றும் ப்ரோ வேரியண்ட்டில் முன்புறமும் பின்புறமும் டிஸ்க் பிரேக் பொருத்திருக்கிறாங்க. X1, X2, X3 வேரியண்ட்டில் முன்புறம் டிஸ்க் பிரேக்கும் பின்புறம் ட்ரம் பிரேக்கும் பொருத்திருப்பாங்க. R1, R2, R3யில் சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருப்பாங்க. ப்ரோ வேரியண்ட்டில் டூயல் சேனல் ABS கொடுத்துருப்பாங்க. X1, X2, X3யில் ABS இருக்காது. R1, R2, R3 வேரியண்ட்டில் முன்புறம் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங்கும் பின்புறம் மோனோசாக் சஸ்பென்ஷனிங்கும் கொடுத்துருப்பாங்க. X1, X2, X3 வேரியண்ட்டில் முன்புறம் டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனிங்கும் பின்புறம் டூயல் காயில் சஸ்பென்ஷனிங்கும் கொடுத்துருப்பாங்க. ப்ரோ வேரியண்ட்டில் USD அப்படின்னு சொல்லக்கூடிய அப்சைடு டவுன் அப்படிங்கிற சஸ்பென்ஷனிங்கை முன்புற சஸ்பென்ஷனிங்காகவும் பின்புற சஸ்பென்ஷனிங்காக மோனோசாக் சஸ்பென்ஷனிங்கும் பொருத்திருப்பாங்க. R1, R2, R3 வேரியண்ட்ஸ் 3 விதமான வண்ணங்கள்லையும், X1, X2, X3 வேரியண்ட்ஸ் 5 விதமான வண்ணங்கள்லையும் கிடைக்குது. ப்ரோ வேரியண்ட் ஒரு வண்ணத்தில் கிடைக்குது. டெலிவரி டைம்லைன் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 2025ல் R1, R2, R3 மற்றும் X1, X2, X3 வேரியண்ட்ஸை வந்து டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ப்ரோ வேரியண்ட் வந்து அடுத்த வருடம் தீபாவளிக்கு டெலிவரி பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க.
சரி, இந்த வாகனங்களுடைய விலை பார்த்துடலாம். R1 வேரியண்ட் 1,05,000 ரூபாய், R2 வேரியண்ட் 1,20,000 ரூபாய், R3 வேரியண்ட் 1,40,000 ரூபாய், X1 வேரியண்ட் 75,000 ரூபாய், X2 வேரியண்ட் 85,000 ரூபாய், X3 வேரியண்ட் 1,00,000 ரூபாய். ப்ரோ வேரியண்ட்டில் 8 கிலோவாட் வேரியண்ட் 2,00,000 ரூபாய், 16 கிலோவாட் வேரியண்ட் 2,50,000 ரூபாய். நான் மேலே சொன்ன விலைகள் எல்லாமே எக்ஸ்ஷோரூம் விலைகள். ப்ரோ வேரியண்ட்டில் 8 கிலோவாட் வேரியண்ட்டுக்கான டீட்டெயில், வாரண்டிக்கான டீட்டெயிலெலாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி சார்ஜர் கெப்பாசிட்டி சம்பந்தமான தகவல்கள் தெரிஞ்சதும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். புதுப்பிக்கும் சக்தி, உலகை காக்கும் யுக்தி. நன்றி.